சமையல் பார்த்தீங்கன்னா மக்ருனி தாங்க நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், நைட்டு டிஃபன் வந்து மக்ருனி. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. பாஸ்தா தாங்க செஞ்சுருக்கேன். மக்ருனினா பாஸ்தா தான். இது வந்து எப்படி செய்கிறது வந்து நான் வந்து வீடியோ வந்து லைவாக வந்து என்னால் எடுக்க முடியாது. எப்படி செய்கிறது வந்து நான் சொல்கிறேன். இது வந்து 1/4 கிலோ பாஸ்தா வாங்கி கழுவி வச்சுக்கணும். ஒரு தடவை கழுவினா போதும். தண்ணியெல்லாம் வடித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடாயை எடுத்து வச்சுக்கணும். உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கா அதில் செய்வேன். நான் கடாயில் தான் செய்வேன். கடாய் எடுத்து வச்சு கடாய் சூடு ஆன பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. வதக்கிட்டு 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போடுங்க, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 போடுங்க. பொடிசா தக்காளி நறுக்கிறது பொடிசாக தானே இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நல்லா தக்காளியை போட்டுட்டு பேஸ்ட்டு மாதிரி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டவுடனே மசாலா வந்து சிம்மிலே வச்சு கிண்டிடுங்க. மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இது 3ஐயும் போட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு அந்த மசாலா வாசனை வாடை வந்து வெளியே போகணும். போன பிறகு தேவைக்கேற்ப ஒரு செம்பு தண்ணி, நான் ஒரு செம்பு தண்ணி தான் ஊற்றி நல்லா தண்ணி கொதி வந்தோடனே இது தூக்கி போடணும். இதனால் மக்ருனியை தூக்கி போட்ட உடனே மக்ருனி நல்லா வெந்து அரை வேக்காடாக ஆகுது பாருங்கள். அப்போ ஒரு 2 முட்டையை ஊற்றணும். நான் 1 தான் ஊற்றிருக்கேன். கொத்தி ஊற்றிட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா வேக வச்சிங்கன்னா இந்த பாருங்கள், சுவையான மக்ருனி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கேமரா கிடையாதுனால நான் செல்ஃபோனில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த பாருங்கள், இதுதான் என்னோடய கிச்சனு. இது ஆர்கனைசர். இதுதான் என்னோடய கிச்சனு. பாத்திரம்லாம் கழுவி வெளியில் வச்சுருக்கேன். காலையில் தான் வந்து அடுக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் நான் போடுற வீடியோ வந்து ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. எதனா ஒரு சமையலில் எதனா ஒரு டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து எங்ககிட்ட வந்து கேளுங்க. நாங்கள் வந்து சொல்கிறோம். நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன். ஓகே பாய். எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே பாய். நாவின் சுவை மணக்கட்டும்.